வேட்டு சத்தங்களே வேர்வை சிந்துவரின் விடுதலை கீதமாய் ஒலித்திருக்கின்றன. தஞ்சை டெல்டா என்பது தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம். இந்த தஞ்சை டெல்டா என்பது 22 மாவட்டங்களின் குடிநீர் ஆதாரம், 12 மாவட்டங்களின் பாசன ஆதாரம், சிவகங்கையிலிருந்து சென்னை வரை பல்வேறு கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கு பயனளிக்கிற தாய்ப்பால். அப்படிப்பட்ட காவிரி நீரை, ஆறை தடுக்கக்கூடிய அசகாய சூரர்களாக கர்நாடகத்தின் கன்னட வெறியர்கள், ஆட்சியாளர்கள் ஒரு பக்கம் தமிழ்நாட்டுக்கு எதிராக தொடர்ந்து அணை கட்டி வருகிறார்கள். இன்னொரு பக்கம் மத்திய அரசு, ஒன்றிய அரசு அது என்ன செய்கிறது? கர்நாடக அரசு எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியையும் ஆதரித்து மறைமுகமாக ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு அரசு, புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற தாவேக அரசு இதில் எந்தவித அடிப்படை அறிவையும் சேகரித்து கொள்ள வேண்டும் என்ற அறிவே இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன ஒரு திருத்த தீர்மானத்தை ஏற்று மேகதாட்டு அணை தொடர்பாக புதிய நடுவர் மன்றம் வேண்டும் என்று தீர்மானம் போடுகிறார்கள். இதனுடைய பொருள் காவிரி நீர் மட்டுமல்ல, உலகத்தில் பல்வேறு நாடுகளுக்கிடையே ஓடுகிற நதியை, அந்த நீரை பகிர்ந்து கொள்வதற்கு சர்வதேச நதிநீர் சட்டம் வகை செய்கிறது. அப்படிப்பட்ட சட்டத்தின் கீழ்தான், நைல் நதியினுடைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் 1924ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்துக்கும் ஒப்பந்தம் ஏற்பட்டது. அந்த ஒப்பந்தத்தினுடைய சாரம், கர்நாடகம் ஒரு அணை கட்டி கொண்டால் தமிழ்நாடு ஒப்புதல் கொடுக்க வேண்டும். தமிழ்நாடு காவிரி நதி தீரத்தின் குறுக்கே ஒரு அணை கட்டினால் அது கர்நாடகத்தின் ஒப்புதல் பெற வேண்டும். இந்த ஒப்பந்தத்தை 24ஆம் ஆண்டு செய்தபோது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த நீரின் அளவு 499 டிஎம்சி. கர்நாடகாவுக்கு 1924ஆம் ஆண்டு அந்த ஒப்பந்தம் வழிவகை செய்தது 177 டிஎம்சி. ஆனால் இன்றைக்கு அது அப்படியே தலைகீழாக மாறி தமிழ்நாட்டுக்கு 177, கர்நாடகத்துக்கு 400க்கு மேற்பட்ட டிஎம்சி தண்ணீரும் பாசனம் போய்கொண்டிருக்கிறது. காரணம், அங்கே பம்பிங் வைத்து அணைகளின் தண்ணீரை மேலே ஏற்றி பாசனம் செய்கிறார்கள். 5 அணைகளை குறுக்கே கட்டினார்கள். 90ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட காவிரி நடுவர் மன்றம் தண்ணீரை பகிர்ந்து கொள்வதற்குத்தான் விதியை வகுத்தது தவிர, சட்டத்துக்கு புறம்பாக மத்திய அரசுடைய அனுமதியின்றி, மாநில அரசுடைய, தமிழ்நாட்டுடைய ஒப்புதல் இன்றி கட்டப்பட்ட அணைகள் கேமாவதி, காரங்கி, கபினி, லட்சுமண தீர்த்தம். இந்த அணைகளை எல்லாம் கட்டி அவர்கள் நம்மை போல படுகையில் அவர்களுக்கு தண்ணீர் பாயாது. நாம் படுகையிலே, பள்ளத்திலே இருக்கிறோம். காவிரியிலிருந்து வருகிற தண்ணீர் நம்முடைய வயலில் போய் பாயும். ஆனால் அவர்கள் குளத்தில், ஏரியில் பம்பிங் செய்து தண்ணீரை நிறைக்க வேண்டும். பிறகு அந்த தண்ணீரை பாசன வசதிக்கு கொண்டு செல்ல வேண்டும். நம்முடைய பாசன பரப்பு 1924ஆம் ஆண்டு 27 லட்சம் ஏக்கர். அன்றைக்கு அவருடைய பாசன பரப்பு 6 லட்சம் ஏக்கர்.
இன்றைக்கு பம்பிங் வசதி மூலமாக அவர்கள் 24 லட்சம் ஏக்கராக பெருக்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு நமக்கு கடைமடை வரை தண்ணீர் இல்லை. நடுவர் மன்றம் தண்ணீரை பகிர்ந்து கொள்ள வழிவகை செய்தபோது தமிழ்நாட்டின் படுகை மாநில உரிமையை கணக்கில் கொள்ளாமல் அவர்கள் மாநிலத்துக்கு ஏற்றார் போல நமக்கு 205 டிஎம்சி இடைக்கால தீர்ப்பை சொல்லி அதையும் உச்சநீதிமன்றம் 192 டிஎம்சியாக குறைத்து கடைசியாக நடுவர் மன்றம் அளித்த இறுதி தீர்ப்பு 177 டிஎம்சி. அதாவது 1924ஆம் ஆண்டு கர்நாடகம் பெற்ற தண்ணீர் தான் 2006இல் தமிழ்நாட்டுக்கு வருகிறது என்று சொன்னால் நாம் எவ்வளவு தூரம் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த உண்மைகளை மூடி மறைத்துவிட்டு இதற்கு என்ன காரணம்? ஏன் 3 அரசுகளும் காவிரியை மறிப்பதிலே கவனமாக இருக்கிறார்கள்? தமிழ்நாடு அரசு, கர்நாடக அரசு, மத்திய அரசு 3 அரசுகளும் காவிரியை மறிப்பதற்கு அடிப்படை காரணம் கார்ப்பரேட் முதலாளித்துவ கனிமவள கொள்ளை சுரண்டல். இந்த மண்ணில்தான் பல்வேறு கனிம வளங்கள் தஞ்சையிலே தொடங்கி பூம்புகார் வரை கொட்டி கிடக்கிறது. இதை முதலாளிகள் கண்கத்தி பாம்பாக ஸ்டேட்லைட் மூலம் அறிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த கொள்ளை லாபம் அடித்து எடுக்க வேண்டும் என்றால் காவிரியில் தண்ணீர் வரக்கூடாது. விவசாயி பட்டினி சாவை நோக்கி செல்ல வேண்டும், வறட்சியை சந்திக்க வேண்டும். இந்த நிலத்தால் நமக்கு எந்த பயனும் இல்லை என்று இந்த நிலத்தை வியாபாரிகளிடம், ரியல் எஸ்டேட் முதலாளிகளிடம் விட்டுவிட வேண்டும். அவர்களிடம் பணத்தை கொடுத்து கார்ப்பரேட் முதலாளிகள் ஹைட்ரோ கார்பனை மீத்தேன் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், நிலக்கரியை எடுக்க வேண்டும். இந்த ஒரு நயவஞ்சக திட்டம்தான் இந்த காவிரியின் குறுக்கே 3 அரசுகளும் செய்கிறார்கள். மகாநதி என்று சில குஜராத்துடைய மகாநதிக்கும் ஒரிசாவினுடைய கிராவுட் அணைக்கும் இடையே ஒரு அணை, அந்த அணையை கட்டக்கூடாது என்று ஒரு நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு 15 ஆண்டுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்று வரை தீர்வு இல்லை. புதிதாக ஒரு நடுவர் மன்றத்தை கட்டுகிற போது தமிழ்நாடு நிச்சயமாக வஞ்சிக்கப்படும். இந்த 3 அரசுகளுமே கார்ப்பரேட் முதலாளிகளுடைய அரசாக இருக்கிற காரணத்தால் இந்த திட்டம் நிறைவேற்றினால் தமிழ்நாடு பாலைவனமாவதை யாராலும் தடுக்க முடியாது. எனவேதான் நமக்கு நல்லது செய்வது போல ஒரு நடுவர் மன்ற தீர்ப்பையும் கேட்கிறார்கள். நடுவண் அரசு, மத்திய அரசு அதனுடைய நீர் வாரியம், வாட்டர் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய நீர் வாரிய ஆணையம் இப்படி அணை கட்டுவதை எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று சொல்லி கர்நாடகத்துக்கு ஆதரவாக அறிக்கை விடுகிறது. கர்நாடகம் நான் அணை கட்டியே தீருவேன் என்கிறது. தமிழ்நாட்டிலே விவசாய சங்கங்கள் ராசி மணலிலே அணை கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ராசி மணல் என்பது தமிழ்நாட்டின் எல்லை, ஒகேனக்கல் ஓரம். அந்த ராசி மணல் மேகதாட்டில் இருந்து 4வது கிலோமீட்டரில் தொடங்குகிறது தமிழ்நாட்டு எல்லை. 4வது கிலோமீட்டரில் ராசி மணல் அணை கட்டலாம். ஆனால் அது தண்ணீர் எங்கிருந்து வரும்? ஏற்கனவே கபினி, ஹாரங்கி, கேமாவதி, லட்சுமண தீர்த்தம் என்ற அணைகள் இப்போது கடைசியாக இறுதி அணையாக மேகதாட்டையும் கட்டி தண்ணீரை முற்றாக தடுத்து விட்டால் ராசி மணலுக்கு எங்கிருந்து தண்ணீர் வரும்? இந்த குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாமல் நம்முடைய விவசாய சங்கங்களும் கூட பல பணக்கார முதலாளித்துவ விவசாய சங்கங்கள் ராசி மணலிலே அணை கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். ராசி மணலுக்கு தண்ணீர் வருவதற்கான வழியை சொல்லிவிட்டுள்ளவர் அந்த அணையை கட்ட வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் ராசி மணல் அணைக்கட்டு திட்டமும் நமக்கு எதிரானது. எனவே மேகதாட்டு அணையை தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்கு தமிழ்நாட்டு மக்கள், வணிகர்கள், தொழிலாளர்கள், முதலாளிகள், சிறு விவசாயிகள், பெரு விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் இன்றைக்கு 3 மாதம் தொடர்ந்து இங்கு வேலை இல்லை. விவசாயிகள் வறட்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
இந்த தண்ணீரை தடுக்கிற கர்நாடகத்தை கண்டித்து பெருந்திரள் போராட்டங்கள் தமிழகத்தில் எழ வேண்டும். அது ஒன்றுதான் இதற்கு விடை சொல்லுமே தவிர வேறு எந்த வகையான தீர்வும் இதற்கு இல்லை. எங்களை பொறுத்தவரை தமிழ்நாடு தழுவிய இந்த மக்கள் உரிமைக்கான கூட்டமைப்பின் சார்பில் நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? தமிழ்நாடு அரசு 4/3/2026 மார்ச் மாதம் 4ஆம் தேதி அன்றைக்கு ஆட்சியில் இருந்த முதல்வர் ஸ்டாலின் கள்ளத்தனமாக யாருக்குமே சொல்லாமல் மத்திய அரசுக்கு அணை கட்டுவதற்கு எதிராக என்று சொல்லி ஒரு நடுவர் மன்ற ஆணையை உருவாக்க வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்கிறார். ஒருவேளை அந்த நடுவர் மன்றம் மேகதாட்டு அணை கட்டிக்கொள்ளலாம் என்று சொன்னால் அது மேகதாட்டு அணை அல்ல, தமிழ்நாட்டு 8 கோடி மக்களுக்கு கட்டப்படும் சமாதியாக கருதப்படும். அப்படிப்பட்ட ஒரு நடுவர் மன்றத்தை மு.க. ஸ்டாலின் பரிந்துரை செய்திருக்கிறார். அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் சட்டசபையில் திருத்த தீர்மானம் கொண்டு வருகிறார். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் 2011ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன், ஜனவரி மாதம் 7ஆம் தேதி அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுப்பதற்காக கையெழுத்து போட்டு ஹைட்ரோ கார்பன் போராட்டங்கள் எல்லாம் மிக உச்சத்தில் இருந்தது. அதனுடைய ஒருங்கிணைப்பாளரும் எங்களுடைய இயக்கத்தோழர் திருமுருகனும் இங்கே வந்திருக்கிறார். இப்படி பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்வை பறிக்கக்கூடிய, கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்வை பறிக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு கையெழுத்து போட்ட கருணாநிதி இன்றைக்கு நயவஞ்சகமாக ஒரு நடுவர் மன்றம் வேண்டும் என்று புதிய நடுவர் மன்றத்தை கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தை இதுவரை வெளியிடாமல் இருந்தவர்கள் முடிந்த சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற பேரவையிலே ஜோசப் விஜய் அவர்கள் காவிரி நீர் பற்றிய மேகதாட்டு அணையை கட்டவிட மாட்டோம் என்ற ஒரு தீர்மானத்தின் மீது இடையிலே இந்த திருத்த தீர்மானத்தை சொல்லுகிறார்கள். இந்த திருத்த தீர்மானம் தான் புதிய அணை கட்டுவதற்கு புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்ற தீர்மானம். அதையும் ஒரு அனுபவ முதிர்ச்சி இல்லாத ஜோசப் விஜய் அவர்கள் பாரம்பரியமிக்க திமுக ஆட்சி சொல்லுகிறது, எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுகிறாரே என்று விவரம் அறியாமல் தீர்மானத்தில் சேர்த்திருக்கிறார். எனவே ஜோசப் விஜய் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், தாவேக அரசு கூட இருக்கிற சட்டப்பேரவை தேர்தலில் சட்டப்பேரவை கூட்டத்தில் இந்த புதிய நடுவர் மன்றம் கட்ட வேண்டும் என்ற திருத்த தீர்மானத்தை ரத்து செய்ய வேண்டும், திரும்ப பெற வேண்டும். எனவே கர்நாடக அரசு, தமிழ்நாடு அரசு, இந்திய அரசு மூன்றும் நிதி மூலதன ஏகாதிபத்திய கார்ப்பரேட் முதலாளித்துவ அரசுகள் அவருடைய சதியை முறியடிக்க மக்கள் போர்க்கோலம் பூண வேண்டும். அந்த வகையில் இந்த மக்கள் உரிமைக்கான கூட்டமைப்பு சார்பில் இது ஒரு அடையாளப்பூர்வமான, ஒரு சாதாரணமான கண்டன ஆர்ப்பாட்டம்தான். இதில் இந்த தீர்மானங்களை திரும்ப பெறவில்லை என்றாலும் மேகதாட்டு அணையை இந்த கண்டனத்தை மீறி கர்நாடக அரசு கட்டினாலும் இரண்டுக்கும் துணை போகிற மத்திய அரசையும் கண்டித்து எங்களுடைய பல்வேறு முனைப்பான முயற்சிகளை எடுத்து டி.கே. சிவக்குமார் கர்நாடக முதலமைச்சர், மோடி இந்திய பிரதமர், தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் 3 பேருடைய கொடும்பாவிகளையும் எரிக்க தயங்க மாட்டோம். அதற்காக எந்த சிறைச்சாலைகளுக்கும் செல்வதற்கு அஞ்ச மாட்டோம் என்கிற செய்தியை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த கட்ட போராட்டம் உருவப்பொம்மை எரிக்கிற போராட்டமாகத்தான் இருக்கும். தமிழ்நாடு அரசு காங்கிரஸ் திமுகவுடைய கூட்டு சதியில் வீழ்ந்து விடாமல் இந்த தீர்மானத்தை திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நீண்ட நேரம் பெருமளவு பெண் தாய்மார்கள் காத்திருக்கிறார்கள். அந்த கவலையை பலமுறை தோழர்
தேவதாஸ் அவர்கள் என்னிடம் சொல்லியிருக்கிறார். இந்த போராட்டத்துடைய அளப்பரிய வெற்றியில் அவருடைய பங்களிப்பு மிகப்பெரியது என்று சொல்லி இந்த அளவில் என்னுடைய உரையை நிறைவு செய்து, வெல்வோம் காவிரியை, விடுதலை செய்வோம் காவிரியை, வீட்டுக்கு அனுப்புவோம் பிற்போக்கு ஆட்சியாளர்களை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த தோழர்களே, அமருங்கம்மா, ஒரே ஒரு செய்தி சொல்ல போற, உட்காருங்க. மிக முக்கியமான கருத்துக்களை உள்வாங்கி இருக்கிற மக்களுக்கு நன்றி. தமிழ்நாடு அரசிற்கு மீண்டும் ஒரு எச்சரிக்கையான செய்தியை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடங்கி ஆண்ட கட்சி, ஆளுகிற கட்சி, ஆள துடிக்கிற கட்சி என்று சொல்லி பல்வேறு அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காவு கொடுத்த வரலாறுகளை கடந்து இவைகளெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு தமிழகம் தன்னுடைய உரிமைகளை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு எண்ணிலடாக இளைஞர் பெருமக்களை திரட்டி தன்னம் தனியே களம் கண்டு போராடி உயிர் நீத்த தோழர் தமிழரசன் இந்த தமிழ் மண்ணில் தான் பிறந்தார். அவருடைய வாரிசுகள் தமிழ்நாட்டில் இன்னும் உயிர்ப்புடத்தான் இருக்கிறோம் என்பதை தமிழக அரசு மறந்துவிடக் கூடாது. காட்டி கொடுக்கிற அரசியல் கட்சிகளின் பின்னால் ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் அரசியல் லாபத்திற்கும் கொள்ளை போகிற இந்த சமூக அவலத்தை ஓரக்கட்டி தமிழ் சமூகத்தினுடைய உரிமைகளுக்கும் தமிழ் சமூகத்தினுடைய வாழ்விற்கும் எதிர்காலத்தை எதிர்கொள்கிற பேராற்றல் கொண்ட கள போராளிகளாக புலவர் கலியருமாள் தமிழரசன் தலைமையில் ஒன்று கூடுவோம். எச்சரிக்கை, தமிழக அரசு கூடுகிற சட்டப்பேரவையில் பெற்று எடுத்து வைத்து ஏற்கனவே நிறைவேற்றியிருக்கிற தீர்மானத்தை திரும்ப பெற வேண்டும். மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டு உரிமையில் விளையாடக்கூடாது. போராட்டமான மக்களுடைய உரிமைகளை கேள்விக்குறியாக்கிற அவலத்தை மாற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்திற்கு மனநிறைவோடு வந்து தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றிய தமிழ் சமூக அனைத்து தமிழ் மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை பாராட்டி இக்கூட்டத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.